Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5, Introduction to Access 2013. We will see the topic creating a database from scratch. ஸோ ஒரு நார்மல் ஒரு டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட் டேட்டாபேஸ்க்கான டெம்ப்ளேட் கான்டாக்ட் மெயில் ஆர் சம் அதர்ஸ் ஆப்ஷன் பேஸிஸில் டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த டிஃபால்ட் ஆப்ஷன் டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுவீங்க. எஸ். ஸோ இந்த பேசிஸ் ஆஃப் டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளில் இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு டேட்டாபேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் என்னென்னா இந்த ஸ்க்ராட்ச் டைப்ஸ் மெத்தட் ஆஃப் டேட்டாபேஸ் கிரியேஷன். ஓகேங்களா? நவ் if none of the existing template file your needs ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளில் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் டேட்டாபேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போது என்ன யூஸ் பண்ணணும்? நவ் யூ மைட் ஸ்டார்ட் வித் எ blank டெக்ஸ்டாப் டேட்டாபேஸ். ஒரு பிளாங்கான ஒரு டேட்டாபேஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் தான் என்னென்னா scratch types of creating a database. ஓகேங்களா? எஸ். தென் the steps to create a blank database are, ஒரு blank டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அண்ட் தென் டேபிள்ஸை மேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, டேபிள்ஸுடைய ஃபீல்டு நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டேபிள்ஸுடைய நேம்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, how to enter the record. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நவ் click blank desktop database. So go to open database options. நம்ம ஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டார்ட் ஆப்ஷன்ஸ்க்கான ஃபஸ்ட்டு விண்டோஸ் நமக்கு என்ன ஓப்பன் ஆகும்னா, எஸ், ஒரு blank பேஜஸ் வியூவில் blank desktop database ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இன் திஸ் பாட்டமில் தான் உங்களுக்கு என்ன விசிபிள் ஆகும், டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த blank desktop database ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். தென் டைப் a நேம் ஃபார் யுவர் டேட்டாபேஸ் இன் தி ஃபைல் நேம் பாக்ஸ். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற அந்த டேட்டாபேஸ்க்கான நேம்ஸை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணணும், இந்த க்ரியேட்டிங் டைமில் நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் செலக்டட் டேட்டாபேஸ்க்கு நேம், எக்ஸாக்ட் நேம் என்ன என்டர் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அந்த நேம் ஆஃப் டேட்டாபேஸை டைப் இன் ஃபைல் நேம் பாக்ஸஸில் என்டர் பண்ணுங்கள். அந்த எக்ஸாக்டு டேட்டாபேஸுடைய நேமை டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் next, the default name is database x dot accdb db. ஓகேங்களா? ஸோ இந்த database x அப்படி இருக்கு இல்லையா, அந்த x உடைய நேம் டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னா, the x is numeric, that means 1 2 3 in x கண்டினியூஸாக என்ன ஆகும், உங்களுக்கான எண்ட் ஆஃப் த செஷன்ஸ் 1 by 1 டிஃபால்ட்டாக உங்களுக்கான டேட்டாபேஸ் க்ரியேட் ஆக நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான டேட்டாபேஸ் 1 2 அப்படின்றத சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? தென் ஸோ த டிஃபால்ட் நேம் இஸ் டேட்டாபேஸ் எக்ஸ் டாட் accdb, தட் மீன்ஸ் டேட்டாபேஸ் எக்ஸ் டாட் அக்கௌண்ட் db, that means database, account database. ஓகேங்களா? so this is the full form of database x dot accdb, account database. ஓகேங்களா? then next, this is the image of creating database, blank database கான ஆப்ஷன். go to click ஒரு நியூ டேட்டாபேஸ் ஆர் உங்களுக்கான ஒரு நியூவாக ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் ஆகுது அப்படின்னும் போது என்ன ஆகும், உங்களுக்கான நியூ விண்டோஸ் ஆப்ஷன்ஸை செலக்ட் ஆகும். அந்த நியூ விண்டோஸ் ஆப்ஷன்ஸ்க்கான லெஃப்ட் பேனில் என்ன ஆகுது, உங்களுக்கான ஹோம், நியூ, ஓப்பன், இன்ஃபோ அண்டு சேவ் அஸ், பிரிண்ட், க்ளோஸ், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கான லெஃப்ட் பேன் ஆப்ஷன்ஸில் விசிபிள் ஆகும். அண்ட் தென் ரைட் பேன் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கான நியூ டேட்டாபேஸ்க்கான ஆப்ஷன்ஸ் blank டேட்டாபேஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகும். நவ் யூ கேன் கோ டு கிளிக் திஸ் blank டேட்டாபேஸ். ஓகேங்களா? தென் ஸோ இந்த blank டேட்டாபேஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கான ஃபைல் நேம் கேட்கும். ஓகேங்களா? தென் you can either use the default location that access show below the file name box or click the folder icon to select another location. Click create.
ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் ஐக்கான் இருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் blank database அப்படின்ற ஐக்கான்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகும். அந்த டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகும்போது தான் என்ன பண்ணணும், யூ கேன் செலக்டட் நேம், என்ன டேட்டாபேஸ்க்கு நேம் நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நேமை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அக்சஸ் ஷோன் இந்த ஃபைல் நேம் பாக்ஸ். ஸோ அந்த ஃபைல் நேம் பாக்ஸில் தான் என்ன பண்ண போகிறீங்க, இந்த எக்ஸாக்டு டேட்டாபேஸ்க்கான நேமை என்டர் பண்ண போகிறீங்க. தென் கிளிக் த ஃபோல்டர் ஐக்கான் டு செலக்ட் அனதர் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டாபேஸை எந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த லொக்கேஷன் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸை சர்ச் பண்ணுங்கள், ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸில் இந்த டேட்டாபேஸை சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் தட், ஸோ நீங்கள் நேம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கான க்ரியேட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகும். டேட்டாபேஸ் என்ன ஆகும், க்ரியேட் ஆகும், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் ஃபைல் லொக்கேஷன்ஸில். ஓகேங்களா. தென் திஸ் இஸ் த நியூ ஆப்ஷன் in the top of the file name text box. அந்த file name text boxல பார்த்தீங்கன்னா database 1 அப்படின்ற நேம் விசிபிள் ஆகுது. ஸோ அந்த database 1க்கான ஐக்கான் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், கிரியேட் என்ற ஒரு ஐக்கான் விசிபிள் ஆகுது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பாக்ஸஸில் உங்களுக்கு என்ன ஆகுது, கிரியேட் என்ற ஒரு ஐக்கான் விசிபிள் ஆகுது. இந்த கிரியேட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணது என்ன ஆகுது, உங்களுக்கான டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. தென் யூ வில் see a blank table 1 in the data sheet view where you can add data. ஸோ ஆஃப்டர் க்ரியேட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதும், க்ரியேட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணது என்ன ஆகும், உங்களுக்கான டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகும். டேட்டாபேஸ்க்கான வியூ, உங்களுக்கான டெக்ஸ்ட், தட் மீன்ஸ் blank டெக்ஸ்ட் பாக்ஸ் வியூ ஓப்பன் ஆகும். அந்த blank டெக்ஸ்ட் பாக்ஸினுடைய டாப் ஆஃப் த டேபிள் ஒரே சிங்கிள் டேபிள் க்ரியேட் ஆகும் இன் லெஃப்ட் பேன் பொசிஷனில். அந்த டேபிளுடைய நேம் டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா டேபிள் 1 அப்படின்னு இருக்கும். உங்களுடைய டேட்டா ஷீட் வியூவில் நீங்கள் விசிபிள் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கான டேபிள் டேட்டாஸை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான கண்டென்ட் உங்களுக்கு விசிபிள் ஆகும். தட் மீன்ஸ் டேட்டா ஷீட் வியூ ஹியர் வேர் யூ கேன் ஆட் டேட்டா. ஸோ எந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு நீங்கள் டேட்டாவை ஆட் பண்ண போகிறீங்க, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த டேபிள். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டேபிள் க்ரியேட் பண்ணுற அந்த டேபிள் என்ன இருக்குன்னா, ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகும்போது டிஃபால்ட்டாக ஒரு டேபிளும் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த டேபிளுடைய நேம் என்னென்னு இருக்கும், டிஃபால்ட்டாக டேபிள் 1 அப்படின்ற நேம் இருக்கும். ஓகேங்களா. அந்த டேபிள் 1உடைய நேமை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம், தட் மீன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், ரீநேம் பண்ணலாம். அந்த சேம் டைம் ஃபீல்டு 1 மட்டும் என்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னா ஐடி அப்படின்ற நேமில் ஃபீல்டு 1 க்ரியேட் ஆகும். ஆஃப்டர் தட் ஃபீல்டு, ஸோ ஒன் மோர் ஃபீல்டை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா தட் டைம் ஒன்லி யூ கேன் ஆட் ஃபீல்டு 1 ரீநேம். ஃபீல்டு 1 என்ன பண்ணணும், ரீநேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. தென் பை டிஃபால்ட் த ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் இன் ஈச் நியூ டேபிள் இஸ் அன் ஐடி ஃபீல்டு. ஸோ டிஃபால்ட்டாக ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும், அந்த டேபிள்குள்ளார ஒரு ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஃபீல்டுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடின்றது டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. தென் திஸ் இஸ் த primary key and entry that will uniquely identify each record in the table. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த டேபிளுடைய ஃபஸ்ட்டு ஃபீல்டு என்ன இருக்குன்னா ப்ரைமரி கீயாக செட் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ரைமரி கீ என்ன பண்ணும், யூனிக்யூ அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ணும். தட் மீன்ஸ் ரிப்பிட்டேஷன் வரக்கூடாது. தட் மீன் அட் த சேம் டைம் டூப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைமரி கீஸை நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த ப்ரைமரி கீ என்ன பண்ணும், யூனிக்யூலி ஐடென்டிஃபைட ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ்க்கும், தட் மீன்ஸ் அந்த ஐடியோடைய ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸுக்கும் என்டர் பண்ணும். ஓகேங்களா. தென் நோ, 2 records in the table can have the same value for the primary key field. ஸோ இந்த ப்ரைமரி கீயை நீங்கள் செட் பண்ணுறதால என்ன ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா, the same name of records one more time. For example, the serial number, admission number, roll number, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்யூ நம்பரை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு நம்பரை மட்டும் தான் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு நீங்கள் ப்ரைமரி கீயாக நீங்கள் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், select the empty field below, click to add in the table. ஸோ எம்டி ஃபீல்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகுது, ஒரு நியூ ஃபீல்டை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் த டெக்ஸ்ட் இன் திஸ் செலக்டட் ஃபீல்டு. ஒரு எம்டி ஃபீல்டு க்ரியேட் ஆகும். தட் மீன் ஃபீல்டு 1 ஃபீல்டு 2 அப்படின்றத ஃபீல்டு நேமில் உங்களுக்கான எம்டி ஃபீல்டு க்ரியேட் ஆகும். இஃப் யூ வாண்ட் டு என்டர் ஆட் த டேபிள், அந்த டேபிளுக்குள்ளே நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபீல்டை நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேபிளுடைய ஃபீல்டுடைய நேமை நீங்கள் என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த டேபிள்ஸ்குள்ளார ஆட் ஆகிடும். ஓகேங்களா. செலக்ட் த எம்டி ஃபீல்ட் பிலோ, கிளிக் டு ஆட் in the table. ஓகேங்களா. then enter text value and then press the tab key to move the text to move the next. ஸோ நீங்கள் என்டர் பண்ணுற அந்த டெக்ஸ்ட் என்ன ஆகுனா
நார்மல் டிஃபால்ட்டாக நீங்கள் என்டர் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டு ஒரு ஃபீல்டோடைய நேம் ஃபிக்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நீங்கள் என்டர் பண்ணணும், நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு உங்களுடைய ஆப்ஷன்ஸை மூவ் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு செல்லை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த செல்லில் நீங்கள் கண்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணி முடிச்சிட்டிங்க. அந்த கண்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செல்லுக்கு கண்டென்ட்டை நீங்கள் ரைட் பண்ணோம் அப்படின்னா பை யூஸிங் டேப் கீ. ஸோ நீங்கள் டேரெக்டாக டேப் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த ஃபஸ்ட்டு செல்லிருந்து ஷிஃப்ட் டு செகண்ட் செல்லுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், ஜம்ப் ஆகும். ஓகேங்களா. என்டர் டெக்ஸ்ட் வேல்யூ அண்ட் தென் ப்ரெஸ் த டேப் கீ டு மூவ் த next. ஓகேங்களா. தென் this is the options of window. The next one, click the pencil icon in the record selector to save the record before you move on. ஸோ உங்களுக்கான ரெக்கார்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கான ஃபீல்டு பொசிஷன்ஸில் பை செலக்டிங் பென்சில் ஐக்கான் உங்களுக்கான ஃபீல்டு பொசிஷன்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ஈச் ரெக்கார்டில் என்ன ஆகும், உங்களுக்கான பென்சில் ஐக்கான் விசிபிள் ஆகும். ஸோ இந்த பென்சில் ஐக்கான் தட் மீன்ஸ் உங்களுக்கான ஹரிசாண்டல் ஆர்டரில் நீங்கள் என்டர் பண்ணுறது எல்லாமே என்னது, ரெக்கார்ட். ஸோ வெர்டிக்கலில் இருக்கிறது எல்லாமே என்னது, ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ணிட்டீங்க. ஒன் பை ஒன் ரெக்கார்ட்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்டர் பண்ண போகிறீங்க. ஸோ என்டர் பண்ண அந்த மெத்தடில் பென்சில் ஐக்கான் உங்களுடைய ரெக்கார்ட் டேபில் ரெக்கார்டுடைய ஃபஸ்ட்டு ஃபீல்டு லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பென்சில் ஐக்கான் விசிபிள் ஆகும். கிளிக் த பென்சில் ஐக்கான் இன் த ரெக்கார்ட் செலக்டர் டு சேவ் ரெக்கார்ட் பிஃபோர் யூ மூவ் ஆன். ஸோ ஒரு லொக்கேஷனில் இருந்து அந்த ரெக்கார்ட்ஸை அதர் பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பை கிளிக்கிங் திஸ் பென்சில் ஐக்கான், அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணதுமே என்ன ஆகுனா உங்களுக்கான ரெக்கார்ட் சேவ் ஆகும். ஓகேங்களா. தென் நோட்டீஸ் தட் 2 tab appear on the ribbon. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேபிள்ஸை மேக் பண்ணியாச்சு, டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணியாச்சு, டேட்டா பேஸ்குள்ளார டேபிளை மேக் பண்ணிட்டோம், அந்த டேபிள்ஸ்குள்ளார ஃபீல்டை க்ரியேட் பண்ணிட்டோம். டிஃபால்ட்டாக ஃபீல்டு என்ன ஆகிடுச்சு, ஐடி அப்படின்றத க்ரியேட் ஆகிருக்கு. ஒன் மோர் ஃபீல்டை நீங்கள் க்ரியேட் பண்ணால் யூ கேன் ரைட் த நேம் டாப் ஆஃப் த ஃபீல்டு லொக்கேஷன்ஸில் நீங்கள் நேமை என்ன பண்ணிக்கலாம், என்டர் பண்ணுறது மூலமா உங்களுக்கான ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணோம், ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிட்டோம் அண்ட் தென் ஃபீல்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அந்த ஃபீல்டு அண்ட் டேபிள்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணதும் என்ன ஆகுனா உங்களுக்கான டாப் ஆஃப் த ரிப்பன் போர்ஷனில் 2 ஃபீல்டு தட் மீன்ஸ் 2 டேப் வந்து அப்பியர் ஆகும். நோட்டீஸ் தட் 2 tabs appear on the ribbon, field and table under table tools. ஸோ நீங்கள் டேபிள்ஸை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, உங்களுக்கான டேபிள் டூல்ஸ்குள்ளார 2 tabs அப்பியர் ஆகும். இந்த 2 tabஸோட நேம் என்னென்னா ஃபீல்ட்ஸ் அண்டு டேபிள்ஸ். ஓகேங்களா. நவ் we will see the image of the table tools. ஸோ இந்த டாப் ஆஃப் த டேபிள்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த டேபிள்ஸில் பாருங்கள், டேபிள் டூல்ஸில் ஃபீல்டு அண்டு டேபிள்ஸ்ன்ற 2 tab க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கான லெஃப்ட் பேன் ஏரியாவில் பாருங்கள் டேபிள் 1. ஸோ ரெட் கலரில் மார்க் ஆகிருக்கிற டேபிள் 1 தான் என்னென்னா உங்களுக்கான டேபிள். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு க்ரியேட் ஆகிற டிஃபால்ட் டேபிள். ஓகேங்களா. அட் த சேம் டைம் உங்களுக்கான ரைட் பேன் பொசிஷனில் பாருங்கள், எஸ் டேபிள் 1க்கான ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. டிஃபால்ட் ஃபீல்டு என்ன பாருங்கள், ஐடி. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் ஃபீல்டு இன் கிளிக் டு ஆட் ஆப்ஷன். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிளிக் டு ஆட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே என்ன ஆகும், உங்களுக்கான ஒன் மோர் ஃபீல்டு க்ரியேட் ஆகும் அண்ட் தென் சேஞ்ச் த நேம் ஆஃப் த ஃபீல்டு. ஓகேங்களா. ஸோ 2 tab ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகுது இன் ஆஃப்டர் க்ரியேட்டிங் எ டேபிள். ஸோ நீங்கள் டேபிளை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டேபிள் டூல்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. தென் the next, now rename the field to same meaningful name. So at the same time நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கான மீனிங்ஃபுல் நேமை ஃபீல்டுடைய நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். now rename the field to same meaningful name. ஓகேங்களா. then for example double click the id field. ஸோ ஐடி ஃபீல்டுக்கு நான் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன் ஃபீல்டு ஐடி ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த ஐடி ஃபீல்ட்ஸில் என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணணும். id field name and rename it to member id. ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கான கர்சர்ஸ் பிளிங்க் ஆகும். கர்சர்ஸ் பிளிங்க் ஆகும்போது உங்களுக்கான ஃபீல்டுடைய நேமை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். ஆர் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா தட் மீன்ஸ் ஃபீல்டுடைய ஆப்ஷன்ஸ் ஃபீல்டு நேமை நீங்கள் ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான ரீநேம் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். ஸோ இந்த ரீநேம் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களுக்கான டேட்டா பேஸுடைய ஃபீல்டு ரீநேம் ஆப்ஷன்ஸை அப்பியர் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ரீநேம் ஆப்ஷன்ஸை உங்களுக்கான செலக்டட் டேபிள்ஸ்க்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், அட் எனி டைம் யூ கேன் சேவ் த டேபிள் பை கிளிக்கிங் த சேவ் பட்டன் ஆன் குவிக் அக்சஸ் டூல் பார்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேபிள்ஸை மேக் பண்ணிட்டீங்க, ஃபீல்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க, ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணலை, இது வரைக்கும் என்ன பண்ணலை, ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணலை, ஒரு டேபிள்ஸை மேக் பண்ணியிருக்கோம், ஃபீல்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஃபீல்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா பேஸஸ் என்ன பண்ணணும், சீக்வன்ஸாக நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இல்லைனா என்ன ஆகும், சப்போஸ் ஏதோ பவர் லாஸ் ஆகுது, ப்ராப்ளம் அக்கர் ஆகுது அப்படின்னா என்டையர் டேபிள்ஸும் என்டையர் டேட்டா பேஸும் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த என்டையர் ஷீட்லேருந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுடைய டேட்டா பேஸுடைய ஃபீல்டுலேருந்து என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகும். ஸோ அதனால தான் சைட் பை சைடு என்ன பண்ணணும், அட் எனி டைம் யூ கேன் சேவ் த டேபிள் பை கிளிக்கிங் த சேவ் பட்டன் ஆன் குவிக் அக்சஸ் டூல் பார். ஸோ உங்களுக்கான குவிக் அக்சஸ் டூல் பார்களை சேவ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஏன்னா நம்ம டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணும்போதே நேம் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம். டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு டைம் சேவ் பண்ணும்போது என்ன ஆகுது, க்ரியேட் பண்ணும்போதே சேவ் ஆகிடுச்சு. ஒன் மோர் டைம் அகைன் அண்ட் அகைன் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் குவிக் அக்சஸ் டூல் பார். ஓகேங்களா, அந்த குவிக் அக்சஸ் டூல் பாரில் இருக்கிற சேவ் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுற மெத்தட் மூலமா என்ன பண்ணலாம், உங்களுக்கான டேபிள்ஸை நீங்கள் சைமல்டேனியஸ்லி சேவ் பண்ணலாம். அண்ட் தென் அனதர் ஒன் மெத்தட் Ctrl+S கீ. Ctrl+S கீயை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களுக்கான டேட்டாபேஸ் டேபிள்ஸை நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா, தென் அண்டர் டேபிள் நேம் என்டர் எ நேம், சி மெம்பர் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த டைம் ஆஃப் சேவிங் டைமில் நீங்கள் ரீநேம் பண்ணணும் ஆர் ஃபைலுடைய நேம் உங்களுக்கு நியூவாக உங்களுக்கு சேவ் ஆகுது அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் தட் ஃபைல் நேம். டேபிளுடைய நேமை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டர் டேபிள் நேம் என்டர் எ நேம், சே மெம்பர் டீட்டெயில்ஸ் இட் டு த டேபிள் குரூப்ஸ் இன் நேவிகேஷன் பேன். ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த நேவிகேஷன் பேனில் இருக்கிற டேபிளுடைய நேமை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் 1 அப்படின்றத மெம்பர் டீட்டெயில்ஸ் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நவ் யூ கேன் கோ டு கிளிக். என்ன பண்ணணும், ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான டேபிள் நேம் சேஞ்சிங்கான விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, தட் மீன்ஸ் ரீநேம் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ரீநேம் கிளிக் பண்ணதும் என்ன ஆகும், உங்களுக்கான டேபிளுடைய நேம் ரீநேம்க்கான நேம்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆல்ரெடி டேபிள் 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் தட் நேம் மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ், என்னது மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற நேமாக நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, தென் ஆஃப்டர் என்டர் டெக்ஸ்ட் வேல்யூ அண்ட் தென் ப்ரெஸ் த டேப் கீ டு மூவ் த டெக்ஸ்ட் இன் நெக்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது டேபிள்ஸை மேக் பண்ணியாச்சு, ஃபீல்டை க்ரியேட் பண்ணியாச்சு, டேபிளுடைய நேமை சேஞ்ச் பண்ணியாச்சு. தட் மீன்ஸ் டேட்டா பேஸஸை நம்ம சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் பண்ணியாச்சு. ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த டேட்டா பேஸஸில் இருக்க டேபிளில் வேல்யூஸை என்டர் பண்ணணும். தட் மீன்ஸ் ரெக்கார்டை என்டர் பண்ணணும். ஓகேங்களா, என்டர் டெக்ஸ்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கான மெம்பர் ஐடி அப்படின்ற ஃபீல்டை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த மெம்பர் ஐடிக்குள்ளார ஐடியுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்றத என்டர் பண்ணணும். தென் மூவ் த நெக்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நீங்கள் வேல்யூஸ் என்டர் பண்ணணும்னா பை யூஸிங் டேப் கீ. டேப் கீ எப்பயும் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், சைமல்டேனியஸாக நெக்ஸ்ட்டு ஃபீல்டுக்கு உங்களுக்கான ஐக்கான் செலக்டட் ஐக்கான் என்னாகும், ஜம்ப் ஆகும். ஓகேங்களா, ஸோ யூ கேன் என்டர் த டெக்ஸ்ட் இன் ஃபீல்டு 1, ஃபீல்டு 2, ஃபீல்டு 3. யூ கேன் என்டர் எவ்ரி ஃபீல்டு. ஓகேங்களா, இப்போ தான் என்ன ஆகுது, உங்களுக்கான ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகுது. எதில், இப்போ ஐடியில் A101. ஸோ ஃபீல்டு அப்படியே ஐடியில் ஃபஸ்ட்டு ஃபீல்டில் நான் என்ன பண்ணிட்டேன், ஐடி இன்சர்ட் பண்ணிட்டேன். செகண்டில் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நேமை நான் இன்சர்ட் பண்ண அப்படின்னா நேம் ஃபீல்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டுடைய நேம் ரமேஷ். ஸோ ரமேஷ்ன்றதை நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா பிஃபோர் தட் நான் ஐடி ஃபீல்டில் செலக்ட் ஆகிருக்கிறேன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸை ஃபீல்டு செலெக்ஷன்ஸை நான் என்ன பண்ணணும், டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுற மெத்தடில் செகண்ட் ஃபீல்டை செலக்ட் பண்ணணும். ஸோ ரமேஷ்ன்ற நேமை என்ன பண்ணலாம், எனக்கான செகண்ட் ஃபீல்டில் நேம் ஃபீல்டுக்குள்ளே நான் என்டர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இது வரைக்கும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கிரியேட்டிங் டேட்டா பேஸ். ஸோ ஒரு டேட்டா பேஸ், பிளாங்க் டேட்டா பேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த டேட்டா பேஸை எப்படி நம்ம ரீநேம் பண்ணுறது, டேபிள்ஸுடைய ஆப்ஷன்ஸை எப்படி கொண்டு வரது, டேபிள்ஸை க்ரியேட் பண்ணிக்கிங்க அப்படின்னா டேபிளை ரீநேம் பண்ணுறது எப்படி, அந்த டேபிளுடைய ரெக்கார்ட்ஸ் தட் மீன்ஸ் உங்களுக்கான ரெக்கார்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அட் த சேம் டைம் ஃபீல்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அந்த ஃபீல்டுடைய ரீநேம் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.